எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ என்னென்னா, லைஃப்பில் நான் ஒரு விஷயம் நல்லா கற்றுக்கிட்டேன். மற்றவங்களோட ஒப்பீனியனை மட்டும் நம்மளை பாதர் பண்ணவே விடக்கூடாது. ஓகேவா? கண்டிப்பாக விடக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வெயிட்டாக இருந்தேங்க, ஓவர் வெயிட்டாக இருந்தேன். சரியா? அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் ஒரு 83-85 kg இருந்தேன். எல்லோரும் என்னை ரொம்ப குண்டாக இருக்க, ஃபேட்டாக இருக்க, பார்க்க நல்லா இல்லை, வெயிட்டை குறை அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு கஷ்டப்பட்டு மேரத்தான் ட்ரைனிங் பண்ணி, ரன்னிங் பண்ணி, எல்லாத்தையும் பண்ணி என்னோடய வெயிட்டை ஒரு 63 kg கிட்ட ஆக்கிட்டேன். ஓகேங்களா? ஒரு 20 kgக்கு மேலே குறைச்சிட்டேன். எனக்கு ரன்னிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேவா? ரன்னிங் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால எனக்கு அந்த வெயிட் லாஸ் ஜர்னி ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு 63 ரீச் பண்ண உடனே பீப்புள் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, ரொம்ப ஸ்கின்னியாக இருக்க, ஒரு ஜாம்பி மாதிரி இருக்க, மூஞ்சி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சுங்க, ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம 2 years 1.5 years ஸ்பெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு 2000-3000 கிலோமீட்டர் ஓடி குறைச்ச வெயிட்டை அதுக்கப்புறம் ஸ்கின்னியாக இருக்க, அப்படி இருக்க, எப்படி இருக்குன்னு சொல்லும் போது ஹர்ட் ஆச்சு சீரியஸாக. அதுவும் சுற்றி நமக்கு தெரியாதவங்க சொன்னால் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அவங்க சொல்லும் போது ரொம்ப ஹர்ட் ஆகும். ஓகேவா? அதனால என்னாச்சு, நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டேன். அதில் அவங்களோட ஒப்பீனியன் என்னை ரொம்ப பாதர் பண்ணிச்சு. ஓகேங்களா? ரொம்ப பாதர் பண்ணிச்சு. அதனால திருப்பி நல்லா சாப்பிட ஆரம்பித்தேன். ஓகேங்களா? ஹெல்த்தியாக தான் சாப்பிடுவேன். அதனால் ரைஸு சப்பாத்தின்னா இஷ்டத்துக்கு சாப்பிட்டு ரொம்ப பேடான ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் வளர்த்துக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, திருப்பி வெயிட் ஆகிட்டேன். திருப்பி வெயிட் ஆன உடனே யார் என்ன ரொம்ப ஸ்கின்னியாக இருக்குன்னு சொன்னாங்களோ அவங்களே என்ன ரொம்ப வெயிட் ஆகிட்டேன், நீ அசிங்கமாக இருக்க, தொப்பெல்லாம் விழுந்துச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஆமாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெயிட் போட்டேன், அது என்னோடய ஃபால்ட்டு தான். ஆனால் அவங்களே அந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. இப்போது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம என்ன சூஸ் பண்ணாலும் சொல்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் ஒல்லியாக இருங்க, குண்டாக இருங்க, உங்கள் கோலில் பர்சீவ் பண்ணுங்கள், ஃபிட்டாக இருங்க, எப்படி வேணா இருங்க. ஆனால் 1000 பேர் 1000 ஒப்பீனியன் வச்சுட்டு சொல்கிறதுக்கு எப்பயுமே இருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். பெரிய பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்க. டேவிட் காகின்ஸ் இருக்கார், ரொனால்டோ இருக்கார். ரொனால்டோவெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ண ஆள் இருக்கும் போது, அவ்வளோ ஃபேமஸாக, அவ்வளோ டெடிக்கேட்டடாக, அவ்வளோ பெரிய ரிச்சான பர்சனையே அத்தனை பேர் கிரிட்டிசைஸ் பண்ணும் போது நம்ம நார்மலாக இருக்கும். நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ண 1000 பேர் வரமாட்டாங்களா? அவங்களோட ஒப்பீனியன் நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு 1000 பேர் வரமாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? சில சமயம் அவங்க ஒப்பீனியன் ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் எப்பயுமே அதை ஹர்ட் ஆக மட்டும் விடவே கூடாது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஐடியா இருக்கலாம். ஆனால் எப்படி நம்ம பீப்புள் ஜட்ஜ் பண்ணுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். அதனால நீங்கள் மேபி பண்ணாமல் இருந்திருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், ரோட்டில் நடந்துகிட்ருக்கேன், பார்க்குறவங்களாம் ஏதாவது நினைப்பாங்கன்னு நான் யோசிச்சேன்னா என்னால் வீடியோ ஒழுங்காக ரெக்கார்ட் பண்ண முடியுமா? இல்லைனா நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் ஏதாவது தப்பாக நினச்சிருவீங்கன்னு ஏதாவது யோசிச்சேன்னா என்னால் இந்த வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? எனக்கு ஒரு 2-3 வருஷமாகவே ஐடியா இருந்துச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு. ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்களோட ஒப்பீனியன் நம்மளை பாதர் பண்ணுமே, அந்த ஒரே ரீசனுக்காக தான் நான் யூடியூப் சேனல் ரொம்ப வருஷமாக ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா வீடியோ எடுத்தால் பர்ஃபெக்டாக எடுக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, பேக்ரவுண்ட் நல்லா இல்லை, அதுக்கப்புறம் என்ன சுற்றி நாய்ஸ் வருது, நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, நம்ம கரெக்டாக ஏதாவது ஒரு விஷயம் நாலேஜபிளாக சொல்கிறோமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. மெயினாக என்னென்னா மற்றவங்க ஒப்பீனியன், மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அது நம்மளை பாதர் பண்ணுமே அப்படின்னு தான் மெயினாக இருந்துச்சு. ஓகேங்களா? அதை எப்போ தூக்கி போட்டேனோ அப்போ தான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேன். மற்றவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், நம்ம கேமரா முன்னாடி ஏதோ ஒன்று பேசுவோம், மனசில் தோன்றதை பேசுவோம், ரெக்கார்ட் பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மற்ற எல்லாமே நம்ம பார்த்துக்கலாமே அப்படி தோணுச்சு. ஓகேங்களா? சீரியஸாக பெஸ்ட்டு டிசிஷன் நான் எடுத்ததுலே. அதனால் எப்போயுமே லைஃப்பில் உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு ரன்னிங் பிடிச்சிருக்கா பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா ஆரம்பிங்க, மேபி உங்களுக்கு டான்ஸ் ஆடணுமா ஆரம்பிங்க. ஆனால் எல்லா பீப்புளும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் இருந்துக்கோங்க. ஏன்னா நிறைய பீப்புளுக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும்,
கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதை மட்டும் பாதர் பண்ணக்கூடாது, பாதர் பண்ண விடக்கூடாது. சரியா? சீரியஸாக ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அவுட் சைடில். நிறைய பீப்புள் வர இருக்காங்க. எனக்கு ஸ்டில் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், இதை நான் ஒரு 100 வாட்டி 200 வாட்டி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, சுற்றி எல்லோரும் என்ன நினச்சாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். சரியா? பாய், டேக் கேர்.